Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா OS சப்ஜெக்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சப்ஜெக்டோட யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸோட லெக்சர் வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஃபர்ஸ்ட் யூனிட்ல 3 ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லையுமே இம்பார்ட்டன்ட் தான். ஓகேவா? என்னன்னு பார்த்தீங்கன்னா எவாலுவேஷன் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகே, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எந்த மாதிரி படிப்படியாக முன்னேறி வந்துச்சு அப்படின்னு பார்க்கறது தான் இந்த எவாலுவேஷன் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்றது. ஓகே, so an operating system acts as an intermediary between the user of the computer and the computer hardware. ஒரு கம்ப்யூட்டர் ஹார்ட்வேருக்கும் யூஸ் பண்ற யூசருக்கும் இடையில அந்த ஆக்சஸ் பவரையும் மேனேஜிங் கெப்பாசிட்டியும் கொடுக்கறதுக்கு ஒர்க் பண்ண வைக்கிறதுக்காக இருக்கிற விஷயம் தான் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்றது. இது ஸ்டேஜ் பை ஸ்டேஜா எப்படி எவாலுவேட் ஆச்சுன்னு பார்ப்போம். நிறைய ஸ்டெப்ஸ் வந்து இருக்கும். மெயினா நம்ம பார்க்க வேண்டியது இந்த 4 விஷயம் தான். ஓகேவா? இந்த 4 விஷயம் வந்து நீங்க எழுதுனீங்க அப்படின்னாலே இந்த 4 எவாலுவேஷன் ரொம்ப போதும். ஓகே, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சீரியல் ப்ராசஸிங், சிம்பிள் பேட்ச் சிஸ்டம், மல்டி ப்ரோக்ராம்டு பேட்ச் சிஸ்டம், டைம் ஷேரிங் சிஸ்டம். இது 4 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஃபர்ஸ்ட் சீரியல் ப்ராசஸிங். சீரியல் ப்ராசஸிங் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா டியூரிங் 1940ஸ்லயும் மிட் ஆஃப் 1950ஸ்லயும் நம்ம அந்த ப்ரோக்ராமர் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க டைரக்டா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹார்ட்வேரோட இன்டராக்ட் பண்ணுவாங்க. எந்த ஒரு ஓஎஸ்மே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஒரு ஹார்ட்வேரை வச்சு நம்ம யூசர் கொண்டு போகணும் ஒரு விஷயத்தை அப்ளிகேஷன் அப்படின்னா நம்ம ஓஎஸ் வந்து யூஸ் பண்றோம். பட் இன் 1940s அண்ட் 1950ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த மிட் ஆஃப் 1950ஸ்ல எந்த ஒரு ஓஎஸ்மே இல்லாம ப்ரோக்ராமர் டைரக்டா ஹார்ட்வேரை கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஓகேவா? தென் ப்ரோக்ராம் இன் மிஷின் கோட் வேர் லோடட் வயா த இன்புட் டிவைஸ். அந்த ப்ரோக்ராம் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு கார்டு கொடுத்து அதுல ஒரு ப்ரோக்ராமை எழுதி அந்த மிஷின் கோட் எல்லாத்தையுமே லோட் பண்ணுவாங்க இன்புட் டிவைஸ் மூலமா. ஓகேவா? ஏதாவது எரர் வந்துச்சு அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆகும். அந்த எரர் கண்டிஷன் வரப்ப லைட் எரியும். இந்த இடத்துல தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லைட் எரியும். ஓகே, ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணிட்டு லைட்டை கொடுக்கும். இப்படிதான் வந்து ஒரு ப்ராசஸிங் நடந்துருச்சு. அதுக்கு பேர் தான் சீரியல் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்வோம். ஓகே, தென் இஃப் த ப்ரோக்ராம் ப்ரொசீட் டு த நார்மல் கம்ப்ளீஷன் த அவுட்புட் அப்பியர்ட் இன் த பிரிண்டர். அதுவே எந்த ஒரு எரருமே அக்கர் ஆகாம ப்ரோக்ராம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, எல்லாமே ரன் ஆயிடுச்சு அப்படின்னா பிரிண்டர்ல நமக்கு அவுட்புட் வந்துடும். ஓகே, இந்த மாதிரி தான் நடந்திருக்கு. இப்படி நடக்கிறப்ப இந்த ஏர்லி சிஸ்டம்ல எனக்கு 2 வகையான ப்ராப்ளமும் வந்துச்சு. ஒன்னு ஷெட்யூலிங், ஒன்னு செட்டப் டைம். யார் எந்தெந்த நேரத்துல பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷெட்யூலிங் போடுறதும் எனக்கு தப்பா இருந்துச்சு. ஏன்னா எந்த நேரத்துல நான் வந்து எல்லாத்தையுமே இன்புட்டா ஒரு நேரத்துல ஒரு இன்புட்டை தான் நான் கொடுக்க முடியும் ஒரு ப்ரோக்ராம்ன்றப்ப எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. தென் செட்டப் டைமே கஷ்டமா இருந்துச்சு. ஓகேவா? ஸோ த ஏர்லி பீப்புள் ஆர் லேக்கிங் ஓஎஸ் in their computer system, so they had to manually type instruction for each task in the machine language. machine language அப்படினா என்ன? zeros and ones. ஓகேவா? so zeros and ones மூலமா என்ன பண்ணுவாங்க அப்படினா machine language யூஸ் பண்ணி ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனையும் மேனுவலா கையில எழுதி ஒரு கார்டுல அவுட் பண்ணுவாங்க நம்மளுடைய மிஷினுக்கு. அப்படி லோட் பண்ணி தான் யூசர் வந்து என்ன பண்ணாங்க ஒவ்வொரு டாஸ்கையுமே பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இது ரொம்பவே கன்வீனியன்ட்டா இருக்காதுல்ல ஒரு விஷயத்தை இப்படியே செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா. ஸோ நான் கன்வீனியன்ட்டா இருந்துச்சு, யூசர் ஃப்ரெண்ட்லியா இல்லை. இதை வந்து ஸ்டெப் டவுன் அடுத்த விஷயம் கொண்டு போறதுக்காக இந்த டிஸ்அட்வான்டேஜை மாத்துறதுக்காக வந்த டெக்னிக் தான் பாத்தீங்கன்னா சிம்பிள் பேட்ச் சிஸ்டம் அப்படின்றது. 1950ஸ்ல பாத்தீங்கன்னா எவாலுவேட் ஆகி நம்மளுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சிம்பிள் பேட்ச் சிஸ்டமுக்கு வந்துச்சு. பேட்ச் அப்படின்னா என்ன? குரூப்பா. இப்போ ஒரு 100 பேர் ஒரு கிளாஸ்ல ஒரு 60 மெம்பர்ஸ் இருக்கீங்கன்னா ஒரு 10 மெம்பர்ஸ் தான் ஒரு 6 பேட்சா நான் போடுறேன். உங்களோட ஒர்க்கை பேட்ச் முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த பேட்ச் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இப்ப லேப்ல ஒரு 10 சிஸ்டம்ஸ் தான் என்கிட்ட இருக்குன்றப்ப நான் 10 பேரை பேட்ச் போட்டு ஒரு விஷயத்தை செய்ய வைக்கிறேன். ஓகேவா? இதுக்கு பேரு தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சிம்பிள் பேட்ச் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சோ ஒரு கட்டத்துக்கு மேல 1950ஸ்ல நிறைய பேர் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறப்ப நிறைய வந்து வரப்ப என்ன ஆச்சுன்னா பேட்ச் ப்ராசஸிங் சிஸ்டம் வந்து மார்க்கெட்ல கொண்டு வராங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம்னா நான் யூசர் ஹேட் ஃபெசிலிட்டி டு ரைட் த ப்ரோக்ராம் அந்த பஞ்ச் கார்டு. என்ன பண்ணுவாங்கன்னா பஞ்ச் கார்டுல வந்து அவங்களுடைய ப்ரோக்ராமை எழுதி லோட் பண்ணிடுவாங்க கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்கு. ஓகேவா? அண்ட் தென் ஆப்ரேட்டர் மேக் டிஃப்ரெண்ட் பேட்சஸ் ஆஃப் சிமிலர் டைப் ஆஃப் ஜாப். ஒரு 100 லைன் ப்ரோக்ராம் எழுதி ஆப்ரேட்டர் அந்த பஞ்ச் கார்டில் லோட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த 100 லைன் ப்ரோக்ராமை பேட்சாக பிரித்து வேற ஜாப்பாக வந்து என்ன பண்ணும் அப்படின்னா குரூப் பண்ணி சிபியூ கிட்ட 1 by 1 கொடுக்கும். ஓகேவா? ஸோ சிபியூ கிட்ட 1 by 1 கொடுத்து யார் ஃபர்ஸ்ட் கொடுக்குறோமோ அவங்கள ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் கான்செப்ட் மூலியமா சிபியூ ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் த ஜாப் இன் 1 பேட்ச். ஓகேவா? ஒரு பேட்சை முடிச்சு
முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தென் ஜம்ப் டு த ஜாப் ஆஃப் அதர் பேட்ச், அடுத்த பேட்சுக்கு போவோம். அப்போ நான் ஒரு 100 60 லைன் ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன்னா 10 பிரிச்சு ஒரு 6 பேட்சா போட்டிருக்கேன்னா மொதல் 10 வந்து ஒரு 10 லைனை வந்து ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ணி அந்த CPU வந்து ரன் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போகும். இந்த மாதிரி பேட்சா ரன் பண்ணும். இங்கேயுமே OS வந்து இன்வால்வ் ஆகல. ஓகேவா? ஏர்லி சிஸ்டம்ல சீரியல் ப்ராசஸிங்ல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி சிம்பிள் பேட்ச் சிஸ்டம்லயுமே OS வர கிடையாது. ஓகே, இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணாங்க. ஸோ அதோட ஒரு சின்ன டயக்ராம்னா இப்படி தான் இருக்கும். ஓகேவா? எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர் ப்ரோக்ராம் ஏரியா இங்கே இருக்கும். ஓகே, நம்ம மானிட்டர் அப்படின்றவங்க தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த சிபியூக்கு ஷெடியூலிங் கொடுக்கறதுக்காக இருக்கிறவங்க. அப்போ அந்த இன்டர் ப்ராசஸிங் என்ன, டிவைஸ் டிரைவர் யார், ஜாப் ஷெடியூலிங் கொடுத்துட்டு யார் யார் எந்த நேரத்தில் போகணும்னு அந்த லாங்குவேஜை ரன் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? தென் இதில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது, அப்படி ஹார்ட்வேர் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்னா மெமரி ப்ரொடக்ஷன், டைமர் அதை கொடுத்து இது பண்ணுவாங்க. என்னென்ன வேணும்னு அடுத்தடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுத்துருவாங்க. ஏதாவது இன்டரப்ட்ஸ் இருந்தாலும் அதையுமே சால்வ் பண்ணிடும். ஓகேவா? ஸோ சிம்பிள் பேட்ச் சிஸ்டம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா கம்ப்யூட்டரை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு, ஒர்க் பண்ணிக்கிறதுக்கு, எல்லாத்தையும் கம்ப்யூட்டர் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சீரியல் ப்ராசஸிங்கில் என்ன பண்ணோம், ஜஸ்ட் ஒரு கார்டில் கொடுக்குறீங்க, ஏதாவது இன்புட்டில் ஏதாவது தப்பு இருந்துச்சு, எரர் இருந்துச்சுன்னா லைட் எரியும், கரெக்டாக இருந்துச்சுன்னா அவுட்புட் வந்து பிரிண்டரில் வரும். இங்கே என்ன பண்ணுது, கம்ப்யூட்டருக்கு வேலை கொடுக்குது, ஜாபை வந்து ஷெடியூலிங் பண்ணுது, ஒவ்வொருத்தவங்களையா பேட்சாக பிரித்து சிபியூக்கு ஒவ்வொரு பேட்சாக ரன் பண்ண வைக்குது. இந்த மாதிரி கம்ப்யூட்டரை முழுசாக யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த சிம்பிள் பேட்ச் சிஸ்டம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? இது செகண்ட் எவாலுவேஷன். தேர்ட் பார்த்தீங்கன்னா மல்டி ப்ரோக்ராம்டு பேட்ச் சிஸ்டம். மல்டி ப்ரோக்ராமிங் அப்படின்னா என்னமா, மல்டினா நிறைய. ஓகேவா? ஸோ ஒரே நேரத்தில் 2-3 டாஸ்க்கை சேர்த்து என்னால் செய்ய முடியும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் நான் மல்டி ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்வேன். ஓகேவா? ஸோ பேட்ச் சிஸ்டம்லேயே மல்டி ப்ரோக்ராமிங் பேட்ச் சிஸ்டம் அப்படின்னு வந்துச்சு. ஆக்சுவலாக நம்மளுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபர்ஸ்ட் எவால்வ் ஆச்சு அப்படின்னா அது இந்த மல்டி ப்ரோக்ராமிங்கில் தான். ஓகேவா? ஸோ மல்டி ப்ரோக்ராமிங் வாஸ் த ஃபர்ஸ்ட் OS where actually revaluation begins. இங்கே தான் முதல்ல revaluation ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, it provides user facility to load the multi program into the memory and provide the specific portion of the memory to each program. இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு 100 லைன் ப்ரோக்ராம் இருக்குன்னா மொத்தமா நம்ம ஒரே நேரத்தில் எல்லா அந்த 100 லைனையுமே வந்து பர்ஃபார்ம் பண்ண வைக்கிற மாதிரி மெமரியில் கொடுத்து ஒவ்வொரு சம் போர்ஷன் ஆஃப் மெமரியை ப்ரோக்ராமுக்கு பிரித்து கொடுத்துரும். ஒரு 10 ப்ரோக்ராமை நான் முழுசாக கொடுத்தாலுமே அது என்ன பண்ணிக்கும் அப்படின்னா அந்த 10 ப்ரோக்ராமையும் அட் டைமில் என்னால் செஞ்சு கொடுக்க முடியும்னு மல்டி ப்ரோக்ராம் வாங்கிட்டு ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் 10 ப்ரோக்ராமுக்கும் தனித்தனியாக போர்ஷன் பிரித்து அவங்களுக்கு மெமரியை ஸ்பேஸை ஒதுக்கி கொடுத்துரும். ஓகேவா? தென் வென் ஒன் ப்ரோக்ராம் இஸ் வெயிட்டிங் ஃபார் எனி இன்புட் ஆப்ரேஷன், ஏதோ ஒரு ப்ரோக்ராம் அதுக்கு வேணுன்ற இன்புட் ஆப்ரேஷனுக்கு வெயிட் பண்ணுது அப்படின்னா ஓகேவா, அடுத்து அதுக்கான டைமு கொடுத்துருக்கோம். அந்த டைமில் அதர் OS வந்து பெர்மிஷன் இருந்துச்சு அப்படின்னா ஒர்க் பண்ண வைக்காது. ஓகே, when one program is waiting for any input operation at that time அந்த நேரத்தில் the OS give permission to the CPU to switch from previous program to other program. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இருக்கவங்க ரெடியா இருக்காங்க, எனக்கு இப்போ வந்து நான் லைன்ல ஆக்சுவலாக நிற்கிறப்ப எனக்கு ஏதோ ஒரு விஷயம் இல்லை, நான் மறந்துட்டு வந்துட்டேன் வீட்டில், ஸோ நான் வந்து ஒருத்தவங்களை எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன்னா நான் அதுக்கு ஒரு 10 minutes ஆகுது அப்படின்னா அதுக்கு அடுத்து யார் இருக்காங்களோ அவங்களுடைய வேலையை முடிச்சு கொடுன்னு சொல்லிட்டு அடுத்தவங்கள அந்த கியூவில் ரெடியாக இருக்கிறவங்களை கொடுத்து ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கும், ஸ்டாப் பண்ணாது. ஓகேவா? அட் அ டைம்ல அது வேலையை பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். இதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மல்டி ப்ரோக்ராம்டு பேட்ச் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த எவாலுவேஷன் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைம் ஷேரிங் சிஸ்டம். டைம் ஷேரிங் சிஸ்டம் அப்படின்னா என்ன, ஒர்க் பண்ணுற இந்த ப்ராசஸருக்கு ஒரு டைமிங் கொடுத்துரும். ஓகே, அந்த டைமிங்கில் மல்டிபிள் யூசர்ஸ் வந்து அந்த சிஸ்டம்மை அந்தந்த டைமில் யூஸ் பண்ணலாம். இன் டைம் ஷேரிங் சிஸ்டம் த ப்ராசஸர் டைம் இஸ் ஷேர்ட் அமாங் த மல்டிபிள் யூசர். ஒவ்வொரு யூசருக்கும் ஒவ்வொரு ப்ராசஸர் டைம் கொடுத்துருவாங்க, இந்த நேரத்துலேருந்து இந்த நேரத்து வரையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு 2 hours இருக்குன்னா இதில் 15 minutes பிரித்து ஒரு 10 பேர் கொடுக்குறாங்க அப்படின்னா இதுக்குள்ளே நீங்கள் ஒர்க் பண்ணிக்கணும்னு சொல்லி டைம் ஷேரிங்காக கொடுத்துருவாங்க. ஓகேவா? அந்தந்த டைமில் யூசர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ in a time sharing system multiple users simultaneously access the system through terminal with the OS interleaving the execution of each user program in a short burst or quantum computation. ஸோ இது நம்ம CPU ஷெடியூலிங் ப்ராப்ளம்ல செகண்ட் யூனிட்ல பார்க்குறப்ப இந்த டைம் ஷேரிங் சிஸ்டம் யூஸ் பண்ணி தான் பண்ணணும். ஓகேவா? ஷெடியூலிங் போட்டுரும், அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள அந்த ஆக்சஸ் பண்ற பவர் யார்கிட்ட இருக்கோ அந்த யூசர் தான் ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டமை ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஒரே நேரத்தில் எத்தனை பேர் வேணா ஆக்சஸ் பண்ணலாம், பட் அந்த குறிப்பிட்ட டைம் இருக்கும் பார்த்தீங்களா, கேப் விட்டு பிரிச்சிருப்பாங்க
பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, இதுதான் டைம் ஷேரிங் சிஸ்டம் உடைய வேலை. ஓகேவா, இவ்வளவுதாம்மா எவாலுவேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்றது ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான். நீங்கள் இதிலே எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ்லாம் இருக்கும், நீங்கள் அதுவுமே யூனிக்ஸில் பேஸ் பண்ணி வர்றது, டிஸ்பிளே பேஸ் பண்ணி வர்றது அதெல்லாமே பார்த்துக்கலாம். பட் மெயினாக எழுதுறது இந்த 4யுமே சீரியல் ப்ராசஸிங், சிம்பிள் பேட்ச் சிஸ்டம், மல்டி ப்ரோக்ராம் பேட்ச் சிஸ்டம், டைம் ஷேரிங் சிஸ்டம், இதனால மெயினாக பார்த்து உங்கள்கிட்ட இருக்க நோட்ஸையுமே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. மெயினாக இருக்க டாபிக்ஸ் வரையும் எழுதிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வரையும் நான் கொடுத்துருக்கிறதையுமே பார்த்துக்கலாம். ஓகேவா, மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.